Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல சுத்தி பார்க்க போற place எங்க அப்படினு பாத்தீங்கன்னா சலாலால இருக்க one of the most பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர்ஃபால்ஸ் தான் பார்க்க போறீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குங்க பார்க்கிறதுக்கு. அந்த வாட்டர்ஃபால்ஸோட நேம் தான் அயனத்துன். இந்த வாட்டர்ஃபால்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சலாலாவில் அவுட் ஆஃப் சிட்டியில் ஈஸ்ட் டைரெக்ஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. சலாலா டவுன்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் டிரைவிங்கில் நம்ம போய் ரீச் ஆகிடலாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மேய்ச்சலுக்கு போன இந்த ஒட்டகங்கள்லாம் நிறைய பார்க்க முடியுதுங்க. எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு கூடாரத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஏகப்பட்ட ஒட்டகங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கிறதுனால இங்கேயே நிறைய ஒட்டகங்கள் மேய்ஞ்சிட்டு தான் இருந்தது. சலாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து மலைத்தொடர்களுங்க, ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடல். இந்த மலைத்தொடர்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரீஃப் சீசனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சி வந்து உருவாகிருக்குங்க. ஏன்னா கரீஃப் சீசனில் தான் வந்து அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நிறைய இடத்துல நிறைய நீர்வீழ்ச்சிகள் உருவாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நீர்வீழ்ச்சிக்கும் அந்த பிளேஸோட நேம் வச்சுருப்பாங்க, இல்லாட்டினா அந்த வில்லேஜோட நேம் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குங்க, 1 2 இல்லை, நிறைய இருக்குது. இந்த தடவை நாங்கள் இந்த கரீஃப் சீசனில் போனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோங்க. ஸோ நான் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து என்னுடைய சேனலில் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கரீஃப் சீசனில் மட்டுமே போங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா மலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து வாட்டர் ஃபால்ஸ் அழகாக உருவாகிருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மலைகளையும் வந்து காஞ்சி தான் இருந்தது. அப்படியே எல்லாம் ஃபுல்லாக ட்ரையாக இருந்ததுங்க. எந்த இடத்துலையும் வந்து வாட்டர் ஃபால்ஸே இல்லை, எந்த ஒரு வாட்டர் ஃபாலும் பார்க்கவும் இல்லை. ஸோ வாட்டர் ஃபால்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கரீஃப் சீசனில் மட்டும் வாங்க. நிறைய இடத்துல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததுங்க. பட் எங்களால் 3 தான் பார்க்க முடிஞ்சுது, ஏன்னா டைம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருந்தது. எல்லா மலைத்தொடர்களையுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக அழகான வாட்டர் ஃபால்ஸ்லாம் உருவாகியிருந்தது. வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் செம்ம க்ரீனரியான இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து அங்கே க்ரௌடு வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் க்ரௌடு தான், செம்ம சூப்பராக இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. 2 சைடும் செம்ம சீனரைஸாக இருந்தது, நீங்களே பாருங்கள். இங்கே வச்சுட்டு போகிறாங்கல்ல பார்த்துருங்க. ஓகே ஓகே. ஆமாம், 2 சைடும் மரங்கள். அவிலாஞ்சி ரோடு அதே மாதிரி இருக்குது, அதை விடவே நல்லா இருக்குது. ரோடு ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன கார்லாம் போகுதுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியா? சின்ன கார்லாம் போகுதுல்ல, நம்ம இதுக்கு போடுங்க ஃபஸ்ட்டு 500 ரூபா. அதில் பெரிய வண்டிகள் மட்டும்தான் வந்தது. 1 கிலோமீட்டர் மட்டும் தான் தண்ணியில் இறங்கி வாதியில் போகணும்ல. ஓகே ஓகே. எல்லாம் மாட்டிக்கும். ஓகே. 1 வீல் தான் டாக்டர் எல்லாம் மாட்டி இப்படி இழுத்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்கல்லாம். வாதியில் போகுது 2 வீல், கார்லாம் மாட்டிக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இதில் கார்லாம் போகுதுல்ல, சின்ன கார்லாம் போகுது, நிறைய குட்டி கார்லாம் இருக்குது. தண்ணி இங்கே வந்து கொஞ்சமாக தான் வாதியில் தண்ணி போகுது. அதான் தண்ணி போகிற ஏரியா வந்து கார் எடுத்து கழுவலாம். ஆமாம் ஆமாம், வரும்போது என்ன பண்ணுங்க 2 வாட்டி 3 வாட்டி அந்த டயரில் தண்ணி நின்றுதுன்னா வண்டி அப்படி எடுத்து அள்ளி போட்டு பின்னாடி ஒரு மண்ணா இருக்குல்ல, யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. வாதிலாம் கழுவணும். நான் இப்படி போகும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே மழை பெஞ்சு ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் தண்ணி வாதியில் குறைஞ்சிரும்ல. இது வந்து அயின் அத்தும் போகிற ரூட்டு.
ஃபுல்லாக பார்க்கு. இன்னும் மேலே போகணுமா? எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. தான் அருவி இதோ அங்கே இருக்குங்க. தெரியுதா? அருவி சின்னதாக தான் இருக்கும் போல நீங்கள் சொன்ன மாதிரி. இந்த அருவியில் தண்ணி குடிச்சு ஐநந்து ஓட்டுனீங்க நல்லா. தேன்லாம் விற்கிறாங்க. வச்சுருக்காங்க. ஒரே இங்கே சின்னதாக வந்து அருவி. எங்க தாரிக்கா? அது நைட் ஆகிடும். இது அழகா இருக்கு. பேக்ரவுண்ட் சேர்ந்து வரும்ல. அப்படியே எடுத்துட்டு வரேன். இது அதே மாதிரி தான் ஐநத்து. ஓகே, தண்ணி போகணும். இதில் குற்றாலம் மாதிரி போய் குளிக்கிறீங்களா? போகலாம். இது குளிருதா? கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களா? கொடுங்க கொடுங்க, ஏதாவது கனெக்ஷன் வருதான்னு பார்ப்போம். நதியோரம் இதில் போகுமா? இதில் நடந்து போகுமா? அதெல்லாம் நைட் ஆகிடுச்சு. அதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. இதுதான் அழகாக இருக்கு. நடந்தானே எல்லாம் வரைக்கும் அலோடு.
இல்லை அந்த தண்ணி ஃபுல்லாக ஒரு வாதி தான். இதுதான் அங்கே ஓடுது கார்கிட்ட. நீங்கள் சொன்னீங்களே இந்த கார் போய் கழுவ போகிறோம். அதுதான். நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்ததுங்க. ரொம்ப சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வாட்டரும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.